ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்ம மாசான லோ எம்பியில் நாம் அதாவது இப்போ நெட்டு தீந்துருச்சுன்னா ஒரு மாதிரி கஷ்டப்படுவோம்ல, ஐயோ மென்டல் டார்ச்சர் ஆகிரும் கைஸ் அந்த டைம்லாம். அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு இந்த மாதிரி ஒரு கேம், அதுவும் லோ எம்பியில் எவ்வளோ தெரியுமா, வெறும் 61 எம்பி தான் இந்த கேமு. ஏற்றி விளையாடுங்க, செம்மையான மாசான கேம் கைஸ். இந்த மாதிரி ஜாம்பிஸ் வந்துனே இருப்பாங்க, இங்கெல்லாம் டப்ப சுட்டுனே ஆகணும். ஓகேவா? ஓகே, வரானுங்க வந்துனேங்கிறானுங்களே கைஸ். வீடியோ கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி விட்டு அதனால தான் பிடிக்குது, இல்லைனா அது கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். போன வீடியோவில் சொல்லியிருப்பேன்ல கைஸ், இந்த கார் கேம் வீடியோவில் பார்க்குறதுக்கு போய் பார்த்துட்டு வந்துருங்க எல்லா வீடியோஸையும். அந்த கேமில் நான் இது சொல்லியிருப்பேன், அதாவது நான் இப்போ கேம் விளையாடும்போது வாய்ஸ் கொடுக்குறேன்னா என்னால் இது சரியாக அது கேட்காது, இல்லைன்னா ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணி வச்சுருப்பேன் அந்த வாய்ஸ் கொடுக்கும்போது. அதை நான் திரும்ப திருத்திக்க கைன் மாஸ்டரில் போட்டு ஃபஸ்ட்லேருந்து ரெக்கார்ட் பண்ணுறது தான் என் வேலை. ஓகேவா கைஸ்? அந்த மாதிரி பண்ணி தான் இன்றைக்கி திரும்பவும் 12 ஒரு 23 நிமிஷம் வீடியோவை அப்படியே சுருக்கி 12 நிமிஷம் வீடியோவை ஆக்கிட்டேன். ஓகேவா கைஸ்? ஆனால் இந்த கேம் செம்ம மாசாக கெத்தாக மரணமாக இருக்கும். விளையாடுன்னு நினைக்கிறீங்க போய் விளையாட்டு வந்துருங்க. ஓகேவா? ஃபஸ்ட் வீடியோ பார்த்துட்டு போய் விளையாட்டு வந்துருங்க. அப்புறம் நான் என் பேர் சொன்னேன்னு ஃபஸ்ட்டு வெளியே போயிடாதீங்க யாரும். ஓகேவா? இப்போ நான் இந்த கேம்குள்ளே போகலாமா? சரி, இப்போ இன்னும் பார்க்குறீங்களாம், இன்னும் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா? எத்தனை ஓகேவா போடுறேன் நான் விடாமல் நடன்னு பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், பேசி தான் ஆகணும், ஏன்னா கேம் இன்ட்ரெஸ்ட் ஆகாது. தப்பான்னு சுட்டுனே இருக்கணும்ல. அப்புறம் நான் இது சில நேரத்தில் இந்த கேமோட பிஜிஎம் நான் இப்போ முடிஞ்சால் போடுறேன் கைஸ், இல்லைன்னா இப்போ போட்டிருப்பேன். இப்போ போடுறேன், என்ன சொல்கிறேன்னு தெரியல, வளர்றேனே. இப்போ நான் உங்களுக்கு அந்த பிஜிஎம் போடாமல் தான் கைஸ் வாய்ஸ் கொடுத்துனுங்கிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி இதுக்கு வாய்ஸ் கொடுத்துட்டேன். வாய்ஸ் கொடுத்ததுனால நான் ஒரு சில மிஸ்டேக் அங்கங்கே பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த மிஸ்டேக்கை திருத்திக்கிறதுக்கு மட்டும்தான் இப்போ நான் உங்களுக்கு இது ஃபஸ்ட்லேருந்து பேசினுங்கிறேன். இது மிஸ்டேக்குன்னு மட்டும் சொல்ல முடியாது. இப்போ நாம் இது பண்ணுறோம், ஸ்பீட் பண்ணதுனால நான் இப்போ நான் பேசுகிறேன்ல, இதை விட இன்னும் அல்ட்ரா ஸ்பீடில் பேசிடுவேன். இப்போ நான் பேசுறது உங்களுக்கு புல்லட் ட்ரெயின் போகுவேன், தக்க அப்படி தான் பேசிட்டு பண்ணேன் உங்ககிட்ட. ஓகே, ஆரம்பிக்கலாமா? டப்பட்டா 1 2 3 4 5 6 7 8 9 10 கஷ்டமாக தான் சுட்டு நீங்க வேண்டியதான். போடு ஐயா, அது நீங்கள் கைஸ் அதட்டுக்கு. ஓகே, போட்டு தக்க ஆட்டவா இவன் பத்தியோட ஆளவா. நேற்றுக்கு மைக்கு முழுங்கியிருப்பேன் கைஸ். போன வீடியோவில் இப்படி தான் மைக்கு பிடிச்சி முழுங்கியிருப்பேன் கடிச்சு. ஓகே, நீ ஏன்டா வடிவேலு படத்தில் வர மாதிரி வர? இருங்க இந்த இடத்த நான் ஒரு நிமிஷம் ஸ்லோ பண்ணி காமிச்சிட்றேன். அந்த குண்டை வரதை மட்டும் பாருங்க. அந்த உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாருங்களேன், ஒரு குண்டை எப்படி நடந்து வரான், வடிவேல் காமெடியில் நடந்து வர மாதிரியே. மனுஷனாவீங்க ஒரு ஈவு இறக்கம் இல்லாமல் நல்ல வேலை அழில துண்டு காய போட்டுருந்தாங்க. சரி, வந்த வேலையை பார்க்கலாம். ஒட்டப்பட்ட ஓய் ஐயோ, யாராவது சாச்சோ கட் பண்ணி விட்டேனே. அப்படியே இருங்க, ஷேர் பார்த்துருந்துடுறேன். அது யாருன்னு நண்பர்களே, யாருன்னு இல்லை, இது யாருன்னு எனக்கு தெரியல. சரி, திரும்பவும் கால் பண்ண பார்த்து பேசிக்கலாம். ஓகே, அது வரைக்கும் வரங்களான்ட்டு படன்னு சுட்டு நீங்க வேண்டியது தான் நம்ம பாட்டுக்கு. அப்புறம் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு லைட்டாக வேறு ஹாரர் கேமாக இன்றைக்கி ஏன்டா போடுன்னு கேட்டிங்கன்னீங்களே. எனக்கு எந்த கேம் போடுறதுனே தெரியல. ஹாரர் கேம் இல்லாமல் எந்த கேம் போடலாம் அப்படின்னு கைஸ். உங்களுக்கு டெம்பிள் அண்ட் ஷார்ட்ஸில் போட்டால் பார்ப்பீங்களா? இன்னும் ஒரு தடவை போடுறேன், அதுக்கு எவ்வளோ வியூஸ் போகுதுன்னு பார்க்கலாம். அதை பொறுத்து ஷார்ட்ஸில் முழுகிடலாமா இல்லை வீடியோஸில் முழுகிடலாமான்னு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே, இன்னும் பொங்கல் கொடுக்குற மாதிரியே எனக்கு நோண்டி கால்ஸ். ஏன்டா அப்படியே வைங்க, சிரிப்பு தான் கை சொல்லுது அவனுங்க அவ்வளோ அப்படியெல்லாம் பார்த்தா.
ஓகே நெக்ஸ்ட்டு இதோ வார்னிங்ன்றானுங்க. என்ன வார்னிங்கு கைஸ்? ஆனால் இதில் நவுற மாதிரி இல்லை கைஸ். ஒரு மாதிரி இந்த நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஸ்க்ரீன் நவுற்றணும், ரைட் ஹேண்ட் சைடு தொட்டோன்னா அவன் சுடுறான். அது சீக்கிரமாக அந்த கண்ட்ரோல் கையில் வர மாட்டேங்குது. அது மட்டும் வந்துச்சுன்னா போதும், அப்படியே டபுள் சுட்டினேங்களாம் நம்ம பாட்டுக்கு. நல்லா இருக்குது கைஸ். இது நம்ம வந்து இப்போ நான் போட்ட பாதி வீடியோஸ்லேயே இந்த மைண்ட் கிராஃப்ட் வந்து 158 நினைக்கிறேன் எம்பி மைண்ட் கிராஃப்ட். அது அப்புறம் இது அதுக்கப்புறம் என்ன வீடியோ போட்டேன் ஞாபகம் வர மாட்டேங்குது. என்ன வீடியோ போட்டிருப்பேன் தெரில. அப்புறம் கிராணி வீடியோ வந்து 96. அப்படின்னு கிராணி 3 போடலான்னு நினச்சேன் கைஸ். ஆனால் அது ரொம்ப நேரம் நான் எடுத்துக்கிறேன் அது விளையாட. பத்தாவதுக்கு அந்த கிழவன் கையில் ஷார்ட் கனாக கொடுத்து தொலைச்சிட்றானுங்க. அந்த கபோதிக்கு சுட வந்துடல, எங்கேயாவது சுட்டு விட்டுறான், நாமளும் சத்துறோம். அப்புறம் ஸ்லெண்ட்ரின் இருக்குது, அதுக்கு இதுக்குது. அப்போ மெயினாக ஒரு ரோபோட் கைஸ். இப்போ புதுசாக அப்டேட் வேறு எடுத்து வந்திருக்காங்களா, ட்ரெயின். அப்புறம் அவ்வளோதான். ஆமாம், ட்ரெயின் மட்டும்தான் எடுத்து வந்துருக்கோம். இங்கே ட்ரெயின் மட்டும்தான். ஐயோ இப்படி இன்றைக்கி ரொம்பல ட்ரெயின் மட்டும்தான் கைஸ் இந்த தடவை எடுத்து வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு அந்த ட்ரெயின் பக்கத்துலேயோ ஒரு செக்யூரிட்டி மாதிரி பார்த்துருக்குறாங்க கைஸ். அவன் வந்து நம்மளை யாராவது ஏதாச்சும் நான் அசைதை பார்த்துட்டா வாழ வரும் கத்துறான், ஆனு கழுதையாட்டலாம். அவங்ககிட்ட எஸ்கேப் ஆகிறதுக்குள்ள நான் படுற பாடுது. ஐயோயோ சாமி. நெக்ஸ்ட்டு ஒவ்வொருத்தனா போட்டு தள்ள வேண்டியது தான். போட்டு டமில் ஒருத்தனுக்காவது ஹெட்ஷாட் அடிக்கணும் கைஸ். அவனுக்கு சுருண்டு விழுந்தானே ஹெட்ஷாட்னு அர்த்தம். அவனுக்கு சுருண்டு வில்லைன்னா அது ஹெட்ஷாட் இல்லைன்னு அர்த்தம். இருங்களேன், யாருக்காவது அடிச்சு காமிக்க ஹெட்ஷாட்டை. பா அவ்வளோ பெரிய கண்ணாடா அது. AK-47 அளவுக்கெல்லாம் எந்த கண்ணு வராது. அதை கொடுத்துருந்தானுங்கன்னா பரவாயில்ல, விடாமட்டாதான் சுட்டுனே இருந்துக்கலாம். அப்புறம் நான் இப்போ போடுற பாதி வீடியோஸ் ரீச் ஆகலை, ஏன்னே தெரில. மறக்காமல் எல்லோரும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும் ஓகேவா? இப்படி வச்சு ஹாரர் வீடியோஸாக இந்த மாதிரி போட்டால் தான் ரீச்சே கிடைக்குது நம்மளுக்கு. நான் இந்த மாதிரி கேம்ஸ் எப்போ தெரியுமா போடணும், எனக்கு நல்ல வியூவர்ஸ் வந்து அதாவது 1K அப்படிப்பட்ட எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நான் வீடியோ போட்டால் மட்டுமே தான் இந்த மாதிரி அந்த மாதிரி எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் மட்டுமே தான் இந்த மாதிரி வீடியோ போட்டால் வியூஸ் போகும். இல்லைனா போகாதுன்னு பார்க்கல. எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு, நல்லா தூக்கமாக வருது கைஸ். மதியம் வேறையா? இப்போ டைம் என்ன இருக்கும்? கரெக்டாக 12:51. இந்த டைமில் யார் வீடியோ பார்க்குறீங்களோ மறக்காமல் கமெண்ட் அடிச்சுருங்க ஓகேவா? ஓகே. ஐயோ திரும்ப அவங்களே கால் பண்ணுறீங்க. இப்போ இருங்க கைஸ், போய் அட்டன் பண்ணி பேசிட்டு வந்துடுறேன். நண்பர்களே, அது வேறு யாரும் இல்லை, என் ஃப்ரெண்டு தான். அவன் ஏதோ 2வது தடவை கால் பண்ணலாம், லீவில் சும்மா கால் பண்ணியிருப்பான். இப்போ புது நம்பர்லேருந்து கால் பண்ணியிருக்காங்க கைஸ். அதான் அந்த எனக்கு புரியல யார் அது எப்படி அப்படின்னு எதுவும் தெரில. ஐயோ இப்போ நம்ம இன்னமும் விளையாட்டுருந்தோமே முன்னாடி. எது விளையாட்டோம் சரி ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. சுத்தம் எங்கள் வீட்டில் கரண்ட்டு போயிடுச்சு. இதெல்லாம் சொல்லக்கூடாது, பரவாயில்ல சொல்லி தான் நான் வியூவர்ஸ்க்கு. ஓகே கண்ணெல்லாம் நல்ல வேலை, கண்ணெல்லான்றப்பேன் கண்ணெல்லாம் மாசாகுது கைஸ். ஓகே இப்போ நம்மளுக்கு நம்ம ஏதாச்சும் அப்கிரேட் பண்ணி தான் ஆகணும். ஓகே ஒரு மாஸ்க்கு, ஒரு புல்லட் நிறைய எடுத்துக்கலாம். என்னடா வர மாட்டேங்குது. ஓகே ஜாம்பி ஃபைட்டு தான் வர வேண்டியது, அதே விளையாடலாம். இந்த கண்டு வேஸ்ட் தான் கைஸ். அந்த ஃபஸ்ட் ஒன்று எடுத்து நீ அதை வேஸ்ட் தான், அதாச்சும் ஒன்றும் கிளிக்க முடியல. ஒரு என்னது எண்ட்லெஸ் நைட்மேர் கேம்னு ஒன்று இருக்குது, அதில் வேணும் இந்த கன்னில் யூஸ் ஆகும், இதில் யூஸ் ஆகாது. அந்த கன்னுன்ற அந்த கேம் நல்லா மாசக்கும் கைஸ். ஆனால் என்ன ரொம்ப தலைவலி பிடிச்ச கேமு. இப்போ நம்ம வச்சுட்டு ஹாரர் கேமாக விளையாடுறோன்னா அதில் வந்து நிறைய டெஸ்ட் மேலே கொடுத்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவானுங்க. அப்புறம் நம்ம தொடர்ந்து விளையாட்டோன்னு வைங்களேன், அதை நம்ம ஒரு மாதிரி கண்ணை முன்னே அதை தான் கண்ணு முன்னாடி வரும், அந்த மாதிரி ஆகிடுது. அதனால் அந்த வீடியோ போடல. சரி ஒரு நாள் நம்ம கொஞ்சம் நல்ல பிளேயராக மாறுவோம், இப்போ விளையாடலாம்னுங்க.
அப்புறம் இன்னொரு விஷயம் கைஸ், இப்போ எனக்கு லீவுன்றதுனால நான் தினமும் வீடியோ போடுறேன். இல்லைனா அடுத்த நாள் இன்னொரு நாள் அப்படியே வீடியோ போடுவேன் வெளியே எங்கேயாவது போயிட்டோன்னா. இதே நான் ஸ்கூல் டயத்தில் போயிட்டுன்னு வைங்களேன், ஒரு வாரம்னா அதில் ஒரு வாரத்தில் 3 நாள் தான் வீடியோஸ் போடுவேன். திங்கள், புதன், வெள்ளி இந்த மாதிரி இடையில உள்ள நாட்களில் தான் நான் வீடியோ போடுவேன் கைஸ். ஞாயிற்றுக்கிழமை நான் கேஸை வந்து ஃபோனை தொடரே பெரிய விஷயம், ஏன்னா தொடவே மாட்டேன். 9th வேறு போகிறோன்னா பாதியிலேயே 10th டிவிஷன் எடுக்க ஆரம்பிச்சிருவானுங்க. பெரிய தலைவலி தான். என்னடா 9th அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டுறாதீங்க, அது ரொம்ப பெரிய விஷயம் தான் கைஸ். அது 9th படிச்சுனுங்க. இப்போ 9th படிச்சுக்கிறவங்களுக்கு தெரியும் அது அப்படின்னா எங்கள் ஸ்கூலில். இப்போ நான் உட்காந்து பேசினுங்கிறனால இப்போ 9th ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஸ்கூல் வச்சுருப்பாங்க, ஏன்னா லீவ் விட்ருப்பாங்க. இப்போ சரியாக தெரில, எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு இப்போ இந்த மாதம் ஃபஸ்ட் நாள்லேருந்து லீவுன்னு தான் நினைக்கிறேன் எங்கள் ஸ்கூலில். ஓகே பா, சூப்பர். என்னோட எத்தனை கண்டுக்குதாடா, ஆனால் எதுவும் அன்லாக் பண்ணல நாம. போடு, மாதம் இருக்குது தாம்பிட. அவ்வளோதான், இன்னும் 1 நிமிஷம் பேசினா போதும், நான் ஃபோன் வச்சுட்டு ஓடிடுவேன். அப்புறம் பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் படிங்க கைஸ், ஓகேவா? ஐயோ வரானே, புல்லட் வர தீர்ந்துருச்சு அந்த கண்ணில். இந்த கண்ணு வேறு மொக்க. ஐயோ இதில் 30 தாங்குதா, முடிச்சு விட்டிங்க போங்களா கட்ட. ஐயோ இதுவே வந்து நீங்கதே வரணிங்க திரும்பவுமா. போடு 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 போடு. எனக்கு தெரிஞ்சு இதான் நான் கடைசி மேட்ச் நினைக்கிறேன் கைஸ். ஐயா வராயா வந்துட்டா அதே தொப்ப அங்கேயே போடு 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 போடு. அப்படி அடிச்சிட்டான். ஐயோ நான் பேசுனது வேணா இன்னும் இந்த சைடு ஆக்காதா இன்னிக்கே. அப்பாடா நம்ம இப்போ மைக்கில் பேசுறதுனால நான் பேசுறது மட்டும் இப்போ ரெக்கார்ட் ஆகிடுங்க. இருங்க பரவாயில்ல பார்த்துக்கலாம். சீக்கிரம் அவ்வளோதான்.